அபார்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்தி வந்து அபார்ஷன் அப்படின்னு யூஸ்வலா சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ்ல கருக்கலைப்புன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க வேர்டை மாத்தினாங்க. கருக்கலைப்பு இல்ல, இல்லாட்டி அபார்ஷன் இல்ல, டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி. பிரெக்னன்சியை நாங்க தடுத்தோம், குழந்தை பிறகு தான் நாங்க தடுத்தோம். அதான் கரு உண்டாகுதல், குழந்தை பிறகு தடுக்கணும். யூத்னேஷியான்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது கருணை கொலை. அது பேர். ஓகே, ஆமா, கருணை கொலை. இப்படிதான் ரொம்ப காலமா அது அந்த வேர்டு இருந்துச்சு. சமீபத்தில் அதுக்கு பேரை மாத்திட்டாங்க, அசிஸ்டட் டெத். சாகிறதுக்கு உதவி செய்தல். கொலை பண்ணல, சாகிறதுக்கு ஹெல்ப் பண்றோம். அவர் சாக முடியாம கஷ்டப்பட்டுட்டு செத்தா நல்லா இருக்குமே நினைக்கிறாரு. கவலைப்படாதீங்க, நாங்க உதவி செய்யறோம், நீங்க சாக உதவி செய்யறோம். இல்லையே, இது யாரு சொல்லிக் கொடுத்த ஞானமா உங்களுக்கு தோணுது? ஆம்புதான் சர்ப்பம் சொல்லிக் கொடுத்த ஞானமா தான் பாக்குறேன். ஏன்னா நீங்க வந்து கருக்கொலைன்னு சொல்லும்போது கொலைன்னு உங்களுக்கு தோணும். டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சிங்கும் போது தப்பா தோணலையே அப்படிங்கிற ஃபீலிங் வருதா? வார்த்தையை மாத்திட்டோம்னா நம்ம அதனுடைய இது இல்ல, குத்துறது இல்லையா? கம்ஃபர்டபுளா இருக்கா இப்ப? இதுக்கு அத்தனைக்கும் ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி தான் இருக்கும். சயின்டிபிக் ஏத்திசம் கம்யூனிட்டி. சயின்டிபிக் கம்யூனிட்டி. ஸோ இவ்வளவு பொலிட்டிக்கல் அதிகாரம், எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ், கடைசி முனை வரைக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இவ்வளவு காரியங்களையும் இவங்க செஞ்சுட்டு வந்துருக்கிறாங்க, செய்ய முடியுது.